இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த கம்பெனி ஓனர் செக்யூரிட்டிக்கு அவரோட சம்பள பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. செக்யூரிட்டியும் பணத்தை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க இன்னும் 15 நாள் இருக்கு. ஓனர் ஏன் அதுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு பணத்தை எண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஓனரும் அவரோட மனைவியும் கார் கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. செக்யூரிட்டி பணத்தை எண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், ஆனா இதுல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கார் கிட்ட ஒளிஞ்சிருக்க ஓனரோட மனைவி, நான் கண்டிப்பா சொல்றேன், அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடதான் போறான்னு சொல்றாங்க. உடனே ஓனர் அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், அவனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றாரு. உடனே இந்த செக்யூரிட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய மனைவிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றாரு. அவருடைய மனைவி பணத்தை திரும்ப கொடுத்துறாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, நம்ம அப்படி பண்ணுனா ஓனருக்கு துரோகம் செய்கிற மாதிரி இருக்கும். நான் வேலை இல்லாமல் நடு ரோட்டில நின்னப்ப அவர் தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நடக்கிற எல்லாத்தையும் மேல இருந்து கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. நம்ம உழைக்கிற பணம் நமக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. உடனே ஓனரோட மனைவி அவன் 10,000 எடுத்துக்கிட்டு ஓட போறான். வாங்க நம்ம போய் அவனை பிடிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஓனர் வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாரு. இந்த செக்யூரிட்டியும் ஓனர் வந்த உடனே அவர்கிட்ட மிச்சம் இருக்க பணத்தை கொடுத்துடலாம்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் ஓனரும் அவருடைய மனைவியும் திரும்பி செக்யூரிட்டி கிட்ட வராங்க. உடனே ஓனர் செக்யூரிட்டி கிட்ட எதுக்காக இப்படி பதட்டமா இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு செக்யூரிட்டி ஒண்ணும் இல்ல சார்னு சொல்கிறார். உடனே ஓனர், உன்னை பார்த்தா ஏதோ பயத்துல இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பணத்தை எடுத்து, சார் இதுல 10,000 ரூபாய் இருக்கு, ஆனா எனக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், நீங்க தவறுதலா என்கிட்ட 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி மிச்சம் இருக்க 5000 ரூபாய் பணத்தை ஓனர் கிட்ட திருப்பி கொடுக்கிறார். உடனே ஓனர், இந்த 10,000 ரூபாய் நான் உனக்கு தெரியாம தவறுதலா தானே கொடுத்தேன், இந்த பணத்தை நீயே வச்சிருக்கலாமே, எதுக்காக என்கிட்ட திரும்ப கொடுத்தன்னு கேட்கிறார். அதுக்கு இந்த செக்யூரிட்டி, நான் உழைத்த பணம் எனக்கு கிடைச்சா போதும் சார், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, உங்களை என்னைக்குமே நான் ஏமாத்த மாட்டேன், அது மட்டும் இல்லாம நடக்கிற எல்லாத்தையுமே கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கார். நான் நடுத்தெருவுல நின்னப்ப எனக்கு வேலை போட்டு கொடுத்து எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்த உங்களுக்கு நான் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டேன் சார்னு சொல்றாரு. உடனே ஓனர், நான் தெரிஞ்சேதான் 5000 ரூபாய எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த செக்யூரிட்டி, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த ஓனர் உண்மையை சொல்றாரு. நானும் என்னுடைய மனைவியும் வெளிநாட்டுக்கு போறோம், நிறைய விலை உயர்ந்த பொருள்கள் கம்பெனி உள்ளார இருக்கு, என்னுடைய மனைவி என்கிட்ட செக்யூரிட்டியை நம்பி இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை விட்டு விட்டு போறீங்களா என்று கேட்டா. அதுக்கு நான் சொன்னேன், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் பத்திரமா இந்த கம்பெனியை பாத்துப்பான்னு சொன்னேன். ஆனா என்னுடைய மனைவி அதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அவளுக்கு உண்மையா புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், தப்பா இருந்தா என்ன மன்னித்து விடுன்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கு என்ன செக்யூரிட்டி, நான் சாகுற வரை உங்களுக்கு உண்மையா இருப்பேன் சார்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஓனரோட மனைவியும், இனிமே நாங்கள் எந்த பயமும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போவோம்னு சொல்றாங்க. இந்த செக்யூரிட்டியோட நேர்மையும் அவருடைய அற்புதமான செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.